என்னங்க என்னங்க கால எங்க இருக்கு தலை எங்க இருக்குன்னு தெரியாம அதுக்கு நோண்டிட்டு இருக்கிறேன். காலம் காத்தால உன் மூஞ்சல முழிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமில. கை நாட்டு இருந்து போன் வந்து கிடந்தா கண்ணை முழிப்பேன். அப்புறம் நோண்டுங்கிறேன். அந்த கல்லையும் தெரியும் யோசிச்சு போ. எப்படி அடிச்சா பார். கேள்வியுமா அடிச்சா பார் போன். எடே போன் எடு. சீக்கிரடே. இந்தாங்க. அட பேசுறதுங்க. இங்க இருக்குங்க. ஹலோ, நான் கை நாட்டு பேசுறேன். நீ ரெடியா? நான் ரெடி. நீ ரெடியா? நான் ரெடி. 1 2 3. கையெழுத்து நரிமூத்தல முடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ ஓ மூத்தல் முடிச்சா நல்லதெல்லாம் நடக்குது. அடே எடா நரிக்கு இவனுக்கு என்னடா வித்தியாசம்? முழி பாரு, திருட்டு முழி. இதுல சிரிப்பு வேற. காலையில எந்திரிச்சு பெத்தவ மகத்துல முழி விளங்குவ. ஏய் ரமேஷ், ஏய் சுரேஷ், அப்படி விடு. நான் உன் அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடலாம், நீ என் தம்பி பேர் சொல்லி கூப்பிடலாமா? எனக்கு மூடு வந்தா டே ரமேஷ் கூட கூப்பிடுவேன். எனக்கு டேக் இட் இஸ் பாலிசி. எனக்கு மூடு வந்தா எட்டி உதப்ப. இதுவும் டேக் இட் இஸ் பாலிசி. அத விடுங்க. ஒரு சமயக்காரன் கூட நம்மள நாயை விட கேவலமா பேசிட்டு போறான். நம்ம ஒத்துமையா இருந்தா இப்படி பேசுவீங்களா? விடா, இனிமே நம்ம ஒத்துமையா இருந்துட்டு போறோம். ஒத்துமைனா இந்த ஊர்ல கை நாட்டும் கையெழுத்து தான் பேசிக்கிறாங்க. இனிமே ஒத்துமைனா சுரேஷ் ரமேஷ் தான் பேசணும். அது கிண்ண சூட்ல வெளியாகணும். அதுக்கு என்ன செய்யறது? முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும். எப்படி? இவனை பத்தி அவன்கிட்ட போட்டு கொடுக்கணும், அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு கொடுக்கணும். அதாவது கை நாட்டை பத்தி கையெழுத்து கிட்ட போட்டு கொடுக்கணும், கையெழுத்த பத்தி கை நாட்டு கிட்ட போட்டு கொடுக்கணும். எப்படி? இவனை பத்தி அவன்கிட்ட போட்டு கொடுத்தா அவனுக்கு வருமா? அவனை பத்தி இவன்கிட்ட போட்டு கொடுத்தா இவனுக்கு வருமா? சொல்லியாருங்க, முக்கியமான சொல்லிருக்கல. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்ல. இங்க பாரு, சொன்ன கேளுங்க. அங்கேயே சொல்லு. இவனை பத்தி முதலாளியே. ஐயா ஏண்டா, எங்கட சம்பளம் வாங்குற நாய்க்கு 2 பேர் சேர்ந்து எங்களை பிரிக்க ஐடியா பண்ணீங்களாடா? இதுக்கு தான் அந்த அரை டிக்கெட்டுங்களை வேலைக்கு வச்சு கூடாங்கிறது. அது என்னது அரை டிக்கெட்? 35 வயசா கல்யாணம் ஆகல, அதான் அரை டிக்கெட்டுங்கிறது. ஓஹோ, 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் அரை டிக்கெட். அப்ப கல்யாணம் ஆனவன் முழு டிக்கெட், பொண்டாடி சித்தவன் கிழிஞ்ச டிக்கெட்டா? உன்னை தான் குத்தி காட்டுறேன். ரெண்டு பேரும் வெளியே போங்கடா. உழைச்சி சாப்பிடறவனுக்கு ஒரு வீடு, பிச்சை எடுக்கிறவனுக்கு பல வீடு. வாங்கண்ணே. என்ன பிச்சை எடுக்கவா? சுமார் என்ன சம்பளத்தை செட்டில் பண்ணி சொல்லுங்க. கரெக்ட். எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்கோம் அது அவருக்கே தெரியும். 6 நாள் தான் வேலை பார்த்துட்டு 6 மாசம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கா. என்ன செட்டில்மெண்ட்? சாப்பாட்டை பத்தி பேசாதையா. நான் தெரியுமா உனக்கு? லேபர் கோர்ட்டுக்கு போனா 6 நாள் வேலை செஞ்சாலும் 6 நாள் வேலை செஞ்சாலும் செட்டில் பண்ணணும். இல்லன்னா 2 பேரும் கம்பி என்னணும். இந்த கம்பி எடுத்து 2 பேரும் செட்டில் பண்ணா வேணாம் சார். சார் செட்டில் பண்ணி வேணாம் சார். பரவாயில்லை என்ன சார்? சார் வா. வந்துட்டானுங்கப்பா. மதுரை எத்தனை, தஞ்சாவூர் தசுக்கணும். இன்னைக்கு எவன் கூடி கிட போகுதோ சொல்ற. அவன் பிரச்சனை என்னடா? ஐயா, உழுது பொழிக்கிற காட்டையும் குடியிருக்கிற வீட்டையும் எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கணும்னு உயிர் எழுதி இருக்குதுங்க. சரி, அந்த மகராஜ் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரிச்சுக்கணும் தினம் தண்ணி போட்டு ரவுசு பண்ணானுங்க. நீங்க தான் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். நீ என்னடா சொல்ற? எனக்கும் தனி குடும்பம் ஆகி போச்சுங்க. கிளவி எப்ப சாவது சொத்தப்ப பிரிக்கிறது. ஏடா அதுக்காக உங்க அம்மால கொல்லவா முடியும்? அதான் சொத்து பிரிச்சு கொடுங்கன்ற. உசுரோடு இருக்கும் போது ஆத்தாவுக்கு சோறு தண்ணி இல்லாம போயிரும் தானே உங்க அப்பா அப்படி உயிர் எழுதி வச்சா? அது புரியாம சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு என்ன அர்த்தம்? உசுரோடு இருக்கிற ஆத்தாளுக்கு சோறு வைக்காம கொண்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோத்தை வச்சுட்டு கா கா வா வான்னு கூப்பிடுறது. அப்புறம் சுடுகாட்டுல போய் சாம்பல் எடுத்துங்கிறது, மண்டையில அடிச்சுக்கிறது. லேட்டஸ்ட் மேட்டருக்கு வாங்கடா. இதை சொல்றதுல நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். சொல்லுங்களா ஐயா. இப்படி ஆளுக்கு பேசுறதுக்கு பஞ்சாயத்தா கூத்தா? நீ ஜட்ஜ்மென்ட் சொல்ற. நீ சொல்ல மாட்டியாக்கா? அவர்தான் சொல்லுவாரு. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி. சொல்லி தர ஒரு நாள் அனுப்பிட்டா முதல்ல கடப்பாய இருந்து மண்கூரைகள் இடிக்கணும்டா. அப்பதான் அவருக்கு பஞ்சாயத்து கூட பாட்டுவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஊர் விட்டு வளைக்கிடுவேன். ஆமா, இது பெரிய ஐநா சபை. அப்படியே விலைக்கு விட்டுட்டீங்கனாலும். யோ சும்மா அறியா. நீ ஜட்ஜ்மென்ட் சொல்லு. கை நாட்டு. சாரி, என்ன வலிக்குதா? இல்ல, என்ன தொட்ட முத ஆம்பளையே நீங்கதான். ஐ லவ் யூ. ஓ காட், தேங்க் யூ. அதே மாதிரி முதல்ல என் சைக்கிள்ல முதல்ல பொண்ணு நீதான். ஐ டூ லவ் யூ. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவு விவரம் சொல்லிட்ட, நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? கண்டிப்பா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நாளைக்கு நமக்கு கல்யாணம். அட என்னமா இவ்வளவு ஸ்வீடா இருக்க? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கல்யாணம் முடிச்சாதான் நம்ம கல்யாணம் நடக்கும். புரியுதா? அப்ப அவருக்கு உடனே ஒரு பொண்ணை பாருங்க. ஏண்டா நாம 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம், நம்ம பசங்க கீரியும் பாம்புமா இருக்காங்களே. ஓ
என்ன அது? எதுக்குடா இந்த சிகரெட் நான் குடிக்கணும்? காலனா வழி இல்லாம என்கிட்ட கூலிக்கு வேலை பார்த்த பையன் என் முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டதும் சிகரெட் வேற குடிக்கிறான். இந்த சிகரெட் நான் குடிக்கணுமா? யோ ரெஸ்பெக்ட், யூ ரெஸ்பெக்டோட பேசியா? உங்ககிட்ட வேலை செஞ்ச காலத்திலேயே உனக்கு மரியாதை கொடுத்தது இல்ல, இப்ப வேலையை விட்டு நின்னுட்ட, உனக்கு எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? நீ என்னைய பெரிய மனுஷன்? யோ எங்க போய் சொல்றியா? ஓ யோக்கிய தெரிஞ்சானு ஒருத்தன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எவையா பொண்ணு கொடுப்பா? ஊர்ல இருந்த பொண்ணுகளை பூரா நீங்க பொறுக்கிட்டீங்களே. இந்த பார், 1000 பொண்ணுகளை என்னால கட்ட முடியும். எத்தனை? 1000. முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணு. 45 நாள் டைம் கொடு, உடனே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். பண்ணலனா சூசைட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க. இத பாரு, கூட அவனையும் சேர்த்துக்க. அவன் இல்ல, இந்த பார் 45 நாள். அப்படி நான் பண்ணிக்கலன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கலன்னா கூட இவன் பண்ணிக்குவான். அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. வார்த்தை விடாம வேற எதை விட சொல்ற? ஏய் 45 நாள் டைம். மாவனே நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இத பாருடா, கல்யாணம் பண்ணனும். இல்ல உங்க ரெண்டு பேத்தையும் நான் தூக்கு வச்சு கூட்டுருவேன். வாடுவா. டேய், இந்த ஓடத்தர கிளவி இருக்காளே, அவ பேத்தி நான் கட்டிக்க போறேன். ஐயா, அவன் பொண்ணு கருப்பார் பண்ண. கருப்பா இருந்தா பரவாயில்ல, குண்டார் பண்ண. உண்டா இருந்தாலும் பரவாயில்லடா. இன்னும் 1 மாசம் தானே கெடு இருக்கு, அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏறு. டேய் இரு, எனக்கு வயிற்று ஒரு மாதிரியா கலக்குது. நான் வெளிவாக்குல போயிட்டு வர்றேன். நீ போய் பஸ்ல ஏறி எனக்கு முன் சீட்டை போட்டு வை. சரி. இங்க பாரு, பின்னால் உட்கார்ந்து எனக்கு தூக்கி தூக்கி போட்டு பிடிக்காது. முன் சீட்டை போட்டு வை. யாராவது எழுப்புறாங்கன்னு வை. இது எங்க அண்ணனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்னு எழுந்திருக்காத, அடம்புடி. சரிமா? டேய் முன் சீட்டை விட்டுறாங்க. முன் சீட். டேய் நிறுத்துடா. ஒருத்தர் போட்டு ஏன் அப்படி அடிக்கிறீங்க? முன் சீட்ல இடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்து இறங்க மாட்டேங்கிறாயா? நான் எப்படியா வண்டி எடுக்கிறது? இவனை கேட்டா அவங்க அண்ணன் தான் போட சொன்னான்னு சொல்றாயா? அவங்க அண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவனை மட்டும் என்கிட்ட மாட்டான், பின்னிரம் பண்ணி வரமாட்டான். டேய் யாரா அண்ணன்? குமாரியோ? டேய் பிச்சிரோம்டா, பிச்சு பிச்சு அடிங்க. அண்ணே அண்ணே, என்னடா? நம்ம ஆட்டக்கார சொன்னா இல்ல, நம்ம வீட்டுல இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கை நாட்டு மோப்பம் பிடிச்சு வந்துட்டு இருக்கான். ஐயோ, இவனுக்கு லோக்கல் பொண்ணுகளை பார்த்தாலே லோலாய் தாங்க முடியாது. இவ வேற ஞான பழமாட்டு இருக்கா. இப்ப என்னடா பண்றது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஓ, திருடனுக்கு தேல் கொட்டன் மாதிரி திருடன்னு முடிச்சுட்டு திரும்பி ஓடிடுவானா? வாங்க 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 வாங்க. அந்த ஸ்ரீராமூர்த்தியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. உங்க பாதை எங்க வீட்டுல பட்டதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணும். நீங்க தான் எங்களை மறந்துட்டீங்க. ஆனா முதலாளி எங்களால தொழிலாளியை மறக்க முடியலையே, அதான் வந்துட்டேன். தொழிலாளியை மறக்காத முதலாளி நீங்க தாங்க. ரமேஷ், பொண்ணு யாரு? இது குமாரபாளையம் திருவிழாவில் பிடிச்சதுங்க. யாரும் இல்ல அனாதீங்க, அதனால நம்ம வீட்டுல தங்கி இருக்குதுங்க. ஆமா, சார் யாரு? என்ன இப்படி கேட்டு போட்ட? அயோத்தி அவதார புருஷர் ராமர். என்ன அவர்கிட்ட வில்லு இருக்கு, இவர்கிட்ட கொஞ்சம் லொல்லு இருக்கு. இவர் பார்த்து ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பல்லு இருக்கும். செத்து போன பொண்டாடி தவிர வேற யாரும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு. ஒரு முடிவு இருந்தா கூட செத்து போயிடுவாரு. கவர்மெண்ட் பரப்புற. ஆமா, ஒரு முடி விழுந்தா செத்து போயிடுவாரு, 10 முடி விழுந்தா பொழைச்சுக்குவாரு. இவர் மழையை பார்த்து பெய்யினா பெய்யி, புயலை பார்த்து அடினா அடிக்கி, வாழை மட்டையை பார்த்து பத்திட்டு எறினா எரியே. சுருக்கமா சொன்னா இவர் ஒரு ஆம்பளை கண்ணகி. இன்னும் இவரை பத்தி சொல்லலாமா? அவ்வளவா அடுக்கடுக்கா இருக்கு. ரொம்ப புகழாதப்பா, எனக்கு புல்ல இருக்குது. பார்த்தமா? ஏனுங்க என்னமோ சொல்ல வந்தீங்க? அது வந்து செத்து போன பொண்டாட்டி கூட என் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கல. ஆனா என் தொழிலாளி நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. அதான் எதுக்கு வந்த என்னத்த சொல்றது ஒண்ணுமே புரியல. வரட்டுமா? வரேன். கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். போற சாமி ஏன் கூப்பிடுற? நீங்க போங்க சாமி. அவரை பத்தி முழுசா உனக்கு ஏன் தெரியாது? அவர் ராமர் மாதிரி அவதார புருஷன். ராமர் எங்கேயோ, சீதைக்கு அதான் அயோத்தி. நான் அவர் கூட போறேன். ஆமா. தேங்க் யூ ரமேஷ் சுரேஷ். பை பை. ரோமான்சன். ஏண்டா, சொந்தமா நான் ஏதாவது பேசியிருந்தா அவன் இங்கே இருந்திருப்பான். உன் பேச்ச கேட்டு கடைசியில் அவன் ராமன் ஆகிட்டான், நான் ராவணன் ஆகிட்டேன். உன்னை அடிச்சு என்ன பிரயோஜனம்டா? என்னையே தான் நான் அடிச்சுக்கணும். இது அப்பனுங்க பாடுற பாட்டாடாது. வாங்கடா போருக்கு பசங்களா. ஏய், இன்னைக்கு பார்க்க போற பொண்ணு பத்தலா இருந்தாலும் சரி, தொத்தலா இருந்தாலும் சரி, ஓகே சொல்லிடணும். ஏன்னா 45 நாள்ல நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு அந்த கைநாட்டு கிட்ட சவால் வேற விட்டுருக்கேன். அதெல்லாம் கரெக்டா முடிச்சிடும்டா. என்னடா என்னவா? என்ன கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சங்க அழைச்சுக்கிடுச்சு, அதான் தொடச்சு ஊதி பாத்துங்க. அண்ணே, இவனையும் கூட்டி போலாம்னே. அச்சி, பொண்ணு பார்க்க போற சங்கூதரனை கூட்டி போலாங்கிற? அதுல என்ன, நம்ம 2 பேரும் கல்யாணம் இல்லையா? இவனை பார்த்தா பெரிய மனுஷன் தோரணையில இருக்கான், ஒரு மதிப்பு இருக்கும். அப்படியா? ஆமா. டேய் இவடா. வர சாமி. என்னங்க சாமி? நாங்க ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீயும் வா. ஆனா இதெல்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சுக்க. எக்காரணத்து கொண்டு வெளியில எடுக்க கூடாது. வா. சரி சாமி. டேய், இந்த சாமி காமியெல்லாம் வச்சு கூடாது, சார்னு கூப்பிடணும். மா வணக்கம்ங்க. யார் நீங்க? இந்த வீட்டுல வயசு பொண்ணு இருக்குதுங்களாமே?
ஆமா என் பொண்ணுதான். என்ன இருக்கு இப்போ? அது எங்க அண்ணனும் பொண்ணு பார்க்க எனக்கு வந்திருக்கோம். தானுங்க. என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? முன்ன பின்ன சொல்லி அனுப்பாம 2 மொட்டை பசங்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. அம்மா சொல்லிட்டு வந்தா 50 வயசு பொம்பளை கூட மேக்கப் போட்டு பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. அதனால தானுங்க நாங்க சொல்லாம வந்தா ஒரிஜினல் பொண்ணை பார்க்கலாம் பாருங்க. அதுக்காக தானுங்க பாருங்க பெரிய மனுஷனை கூட கூட்டி வந்திருக்கோம். ஆமாங்க சாமி. டேய், அம்மா யார் இவங்களா? அப்பா இவங்க நம்ம மறி குழந்தை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம். என்னம்மா இது? என் பேத்திய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய. நீங்க வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க, பாத்து வாங்க. வரணும். போறீங்க வாங்க வாங்க நான் வாங்க வரேன். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாப்பிள நீங்க உட்காருங்க. பெரியவங்க நீங்க. மாப்பிள நீங்க இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இதுல உட்கார்ந்தா தாங்க எனக்கு நிம்மதி. அட மாப்பிளன்னா இப்படி இருக்கும். எவ்வளவு மரியாதை. உட்கார்ந்துட்டியா நீ? தாங்க இது போட்டோம். அவன் ஒரு பொறுக்கி பைய, என் மருமவன் தான். ஓ, சின்ன வயசுலயே செத்துட்டாரு போட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. டேய், எப்படி செத்தாருங்க? அது அன்னைக்குங்க எங்க அப்பாவுக்கு அவருக்கு சண்டைங்க. ஆ. எங்க அப்பா அருவாளை தூக்கிட்டு ஓடி வரும்போது வாசப்படியில தடுக்கி விழுந்து செத்துட்டாரு. டேய், அத வெயிடா. அரிவாளெல்லாம் எடுத்து சுத்துற பழக்கம் உண்டுங்களா? அது அப்பப்ப நடக்கும். அது எதுக்குங்க? உன்னை கூப்பிடுறேன். ஆ. மறு குழந்தை அதுக்காண்டா இது எடுக்கிற? என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. அப்பா அவருடைய திதி முடியாம நல்ல காரியம் நடந்தா எங்க ஆவியா வந்து தொல்லை பண்ணுவாருன்னு பயமா இருக்குப்பா. என்ன தாத்தா இது? வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவர் புருஷன் ஆவியா வருவாருன்னா அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா தாத்தா? நீங்க கவலையே படாதீங்க. ஆவியா வந்துருவானா அவன்? இருக்கவே இருக்கு இரும்பு கம்பி, எடுத்து ஒரே போடு. அம்மா, அப்பா 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 ஐயோ அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்க வாங்க. யோ, வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்ப வாங்க வாங்கங்கற. ஒரு முறைக்காக சொன்னங்க. என்ன முறைக்கு சொன்னேன்னு 4 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, 3 மணிக்கே வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன் 3 மணிக்கே வந்தா பொண்ணை கொடுக்க மாட்டியா? அதுக்காக இல்லீங்க, என் சம்சாரம் கோயிலுக்கு போயிருக்கா, அதனால சொன்னேன். ஆஹா, பொண்ணு அழகா லட்சணமா. ஆமா, 16 வயசு தான் இருக்கும் போல. ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். மாப்பிளைக்கு என்ன வயசுன்னு கேட்டா 22 என்று. நான் போய் சொல்ல மாட்டேன். ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் பக்கத்துல இருக்கிறது பாத்தியா? எல்லாம் கேட்டு நாயிங்க. டிஃபரன்ஸ் தெரியும், அடிச்சுடு. 21. ஏங்க மாப்பிளைக்கு என்ன வயசாகுது? 21. அட அது முக்கியமாயா, விஷயத்தை பேசுங்க. இதோ என் சம்சாரமே வந்துட்டாங்களாண்டா. சரோஜா, மாப்பிளை வீட்டுக்காரங்க வணக்கம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிளை. என்னது, நீதான் மாப்பிள்ளையா? ஏன் இருக்கக்கூடாதா? சரோஜா, ஏற்கனவே இவரை தெரியுமா உனக்கு? இவரு என் கூட படிச்சவருங்க. என்னது, உன் கூட படிச்சவரா? வயசு 21 சொல்றாரு. 21? ரமேஷ், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிச்ச காலத்துல நீ என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரல. சாரி. உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கல. சாரி. நீ என் கைய பிடிச்சு இழுக்கல. காலு கிடைக்கல, கைய பிடிச்சு எடுத்த. சாரி. அதனால ஹெட்மாஸ்டர் உன்னை ஸ்கூல்ல விட்டு டிஸ்மிஸ் பண்ணல. அவன் கிடக்குறான் கேப் மாதிரி. சாரி. இப்ப என்னன்னா என் பொண்ணையே நீ பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? சாரி. என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி இல்ல. இல்ல, சாரி. என்னங்க இது, எது கேட்டாலும் சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. பின்ன சொரின்னு சொல்ல சொல்றியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து நியாயத்தை கேளுங்க. இருந்து நியாயத்தை கேட்டு வாங்க. எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. சாரி. வரேன் சார். சார். தில்லன தித்திக்கிற தேன. என்னத்த புதுசா ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கீங்க? இந்த வீட்ல யாரையுமே நம்ப முடியல கண்ணு. என்னடா தாறு மாற உட்காந்துருக்காங்க? சரி பண்ணிடும். ஆமா, ரெடி ஜூட். என்னது கமகமன்னு சோப்பு வாசனை அடிக்குது? கிழவி, உன் மேனி அழகின் ரகசியம் என்ன? லக் சுப்ரீம். சத்தம் போட்டு சொல்லாத, கம்பெனிக்காரன் கேஸ் போட்டு போறேன். அட போடா அடிக்கார. சாப்பிடாதா நீ வேற. தங்கச்சி, முருங்கைக்காய் பேரிச்சம்பழம் இதெல்லாம் பசங்களுக்கு எடுத்து வை. என்ன நீங்க விவகாரம் பண்ற முருங்கைக்காயும் பேரிச்சம்பழத்தையும் பசங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க? நல்லா உரைக்க சொல்லுமா, அப்பா மகன் பேசுற பேச்சாவா இருக்குது. ஏய் சோனியக்காரி, சயின்ஸ் தெரியாம பேசாத. இதெல்லாம் சாப்பிட்டா தான் எதிர்காலத்துல குழந்தைங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நீ என்ன வாய்ப்பாட்டு இருக்க? போடு.
நல்லா இருக்கேன், சாப்பிடு. குளிக்கும் போது கையோட்டு நீ என்னடா காலை விட்டு ஏடா முழியாங்கண்ணா நிறுத்திக்கலவி என் கால் பேத்தி எங்க அப்பா மேல பை போடுறியா? ஆமாப்பா. என்னது என் பொண்ணு உன் கால? ஆமா அங்கிள். ஐயோ என் பையன் கற்பு போயிருச்சே. ஐயோ போயிருச்சே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாரா இவனுக்கு பொண்ணு கொடுப்பா? அப்பா எங்க அப்பா அப்படி அடிச்ச நான் உங்களுக்கு எவ்வளவு இம்சை கொடுத்திருக்கேன். இதெல்லாம் தாங்கிட்டு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா வளர்த்தீங்க. இனிமே நான் இம்சை கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பாசமுள்ள புள்ள. இந்த புள்ளைய போய் அடிச்சு மிதிச்சு இம்சை கொடுத்துட்டுமே. ராஜா தூங்கு, ராஜா தூங்குடா, என் கண்ணு இல்ல, தூங்குப்பா தூங்கு. இனிமே நான் ஒண்ணு அடிக்க மாட்டேன், போடான்னு கூட சொல்ல மாட்டேன்டா. ராஜா உங்களுக்கு இனிமே இம்சை கொடுக்க மாட்டேன். ராஜா இனிமே நான் இம்சை கொடுக்க மாட்டேன்னு. நானும் ஒண்ணு அடிக்க மாட்டேன்ப்பா. அண்ணே கோச்சுக்காம இந்த மடப்புற காலி தோல் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? ஒரு வேண்டுதல் அண்ணே. ஏன் முந்தா நாள் நீங்க அடிச்சீங்களா? ஆமா அடிச்சிட்டேன். வலியோ வலின்னு வலிச்சதா? உங்களுக்கு கை கால் முடக்கட்டும்னு செய்வன வச்சுட்டேன். கை கால் வராமலா? அடங்கப்பா இது ஆந்திர அரசியலையும் தாண்டிடுச்சா. இனிமே என் ஜென்மத்துக்கு எடுக்க மாட்டேன். அண்ணே உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகு பணம் அந்தஸ்தோட கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை பார்த்திருக்கேன். இந்த பொண்ணாவது கிடைக்கணும்னு ஆண்டவன் வேண்டியது. முதல்ல பொண்ணை வர சொல்றான். அண்ணே பொண்ணு வருது. எப்படி நான் பிடிச்சிருக்கா? சூப்பர். ஆனா ஒரு சைடு 4 பல்லு மாட்டு பல்லாட்டு இருக்குடா. அது நாவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதுக்காக சொல்றேன். பொண்ணு சிரிக்குது. என்னது? வாட்ச். பொண்ணு பிடிச்சிருந்தா அதுக்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு. இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தீங்களா? உனக்கு தான் மணி பார்க்க தெரியாதாடா? முதல்ல அதை கீழே வை. கையை நீட்டு. எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அப்ப பேசி முடிச்சிடலாமா? பேசி முடிச்சிருவோம். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். யாரா நீ? வர்ற பங்குனி மாசமா? ஏன்டா அவ்வளவு நாள் தள்ளி போடுற? 35 வயசாகி எனக்கு கல்யாணம் நடக்கல. ஒரு நல்ல காரியம் கூடி வரும்போது அவனை போக சொல்லுங்க. அப்புறம் அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, கை நினைச்சிடலாமா? என்னங்க இது? என்ன கட்டிக்கு போறவன் தொட்டுக்கு போடாதா? எனக்கு நீங்க வாட்ச் பிரசன்ட் பண்ணீங்கல்ல, ஆமா நான் உங்களுக்கு ஒன்னு பிரசன்ட் பண்ண போறேன். குடு குடு குடு. கையை நீட்டுங்க. இந்தா. ஏய் என்னது ஜாங்கிரி மாதிரி? ஐயோ இது ஜாங்கிரி இல்லங்க, இதுதான் ராக்கி. என்னது ராக்கி? இந்த ராக்கியை கட்டினா என்னையில இருந்து நீங்க எனக்கு அண்ணன். எது அண்ணனா? ஆமா அண்ணா, நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அந்த நாய்? எங்க வீட்டு மாட்டுக்காரரு. மாட்டுக்காரனா? அதோ. யார் இந்த அழுகு துணியா? வாடா இங்க. என்னடா பையன் அவனே? பருப்பு போட்டே புண்ணாக்கு மாட்டி வைக்க சொன்னா லவ். உனக்கு லவ் வேணுமாடா? லவ் வாடி இங்க. லவ் பண்ற லவ் தண்ணி தொட்டி லவ் பண்ணுங்க. காசு பணம் செலவு பண்ணி பஸ் ஏறி பொண்ணு பார்க்க வந்தா ஊருக்கு அண்ணா அண்ணாங்க ஆடுடா. ஏண்டா 2 நாளா சாப்பிடவே இல்லையாமே? உண்ணாவிரத போராட்டமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ரா, இப்ப ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. இங்க பாரு, நீ சாப்பிடாம இருந்து செத்து போயிட்டுன்னு வையே, அழுகி போயிருந்து சொல்லி கொண்டு போய் புதைச்சு போடுவாங்களே தவிர உன் பிரச்சனை தீராது. ஆமா உன் பிரச்சனை தான் என்ன? அந்த மொட்டை பாலத்துக்கு அடியில் உட்கார்ந்துட்டு உங்களோட பேசுறதுக்கு ஒரு கதாநாயகி இல்ல. இந்த பாரு, இனிமேல் இருந்து வரவே மாட்டான். அவங்க அப்பா விட மாட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பண்ணல. உனக்கு வேற கதாநாயகி ஒருத்தி ஏற்பாடு பண்றேன். துபாயில சென்ட் வியாபாரம் மட்டும் தான் செல்லமுத்தேன்.
அதான் செய்கிறேன். அவன் பொண்ணு வியாழக்கிழமை இங்க வர்றா. 14ஆம் தேதி உனக்கு அவளுக்கு கல்யாணம். அப்பா என்ன சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? மிரட்டரியாக்கு? சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பேன். கோவம் வந்து வையே திடீர்னு எடுத்து சுட்டு போடுவேன். அப்புறம் கோர்ட்ல கேட்டானுங்கன்னா குருவி சுட்டணுங்க, குறுக்கு வந்து விழுந்துட்டான்டுவேன். என்னங்க நீங்க சின்ன ஜெருசுங்க மனசுல நீங்களே ஆசையை உண்டு பண்ணிட்டு இப்ப சுட்டுப்படுவேன் என்ன அர்த்தம்? என்ன கருத்தா? கருத்தம்மா காலமுத்துறதோட நிப்பாட்டிக்க. கருத்து பேசிட்டு இருந்த காலத்து நடிச்சு கொண்டு வருவேன். அவர் கிடக்குறாரு, நீ சாப்பிடுப்பா. போங்கம்மா, இந்துவை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரிப்பா, நான் சொல்றத கேளு. அவரு பார்த்து வச்சிருக்க பொண்ணையும் சரின்னு சொல்லிடு. அப்புறமா உனக்கு இந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? என்ன இந்து கோயிலுக்கு வந்து என் காலையில விழுந்துகிட்டு அத்தை தகுலுல தாய் செத்தா தெருவுலன்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்பதான் உணர்றேன். என் பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? வாழ்க்கையில அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச முதல் நல்ல காரியம் உங்க 2 பேரும் சேர்க்க நினைச்சதுதான். ஆனா இப்ப அது கூட செய்ய மாட்டேன்றாங்களே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீதான் என் வீட்டுக்கு மருமக. என் பையன் தான் உன் கழுத்துல தாலி கட்டு வாங்கறதுக்கு சாட்சியா எங்க பரம்பரை செயினை உன் கழுத்துல போடுறேன். கடவுள் சன்னதியில உங்க 2 பேருக்கும் நிச்சயம் நல்லபடியா நடந்துச்சுன்னு நீ சந்தோஷமா போமா. வாங்க வாங்கடா. என்ன ஆராதி எடுக்காம மச மசன்னு இருக்கேன். அங்க வாரு மருமகளே, எப்படி மகாராணி மரம் வரல? அவங்க அடிக்கிற கூத்துலயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க வேற ஆறு தட்டி கேக்குறீங்களே, சும்மா இருங்க. லூஸ் ஆகுறியா? அங்கிள், இப்ப நான் எப்படி கீழே இறங்குறதா? நான் எதுக்குடா கண்ணா இருக்கேன், நீ வா. It is my wife. This is my son. Hi. அந்த ஆரத்தை எடுத்து வாங்குறேன். பயப்படாத பயப்படாத பயப்படாத. எதுக்கு அங்கிள் அது? இது பிளடி கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்மா, வில்லேஜ் பீப்பிள். சென்ஸ் கிடையாது, வெறும் சென்டிமெண்ட்ஸ் தான். நீ பயப்படாத, கட்டி பிடிச்சுக்க. அவதான் வெக்க இல்லாம கட்டி பிடிக்கிறானா, நீங்களும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? என்னடி இப்படி வெகுல்பமா பேசுற? பச்சை குழந்தை இது. இதுவா? துபாயில இருந்து வந்ததுனால சோசியல பழகுது. கவனம் பார்த்தா தெரியலையா? துபாயில போய் இப்படி கண்டுபிடி கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் பாருங்க, கல்லாலே அடிச்சு கொண்டுடுவாங்க. பரவாயில்லையே, சென்டிமேலக்காரி இன்டர்நேஷனல் நியூஸ்ல தெரிஞ்சு வச்சிருக்க. ஸ்டார் டிவி பாக்குறியா? வாங்க மாப்பிள்ள வாங்க. இதுதான் இந்து. மாப்பிள்ளை கூட்டிட்டு வரேன்ட்டு போன கோமாளி கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? சித்தோட மாமா போய் சிங்கப்பூர்ல வேலை செய்யறான்னு சொல்ல நம்ம இந்துக்கு மாப்பிள்ள ஆத்தா. வேண்டா, தண்டாசியப்பன் கோயில் பூசாரி மாதிரி இருக்கிற இவனா மாப்பிள்ள? நீ வேற என்ன ஆத்தா? Uncle, who is this old baby? This is my ஆத்தா. Oh, Atta. Granny, sweetheart. அடே, வாரம் போறவனெல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு நான் பெருமாள் கோயில் ஆணையா? நம்ம வீட்டு மாப்பிள்ள மரியாதை பேசாதா? இவனுக்கு என்ன மரியாதை கிடக்குது? வாங்கன்னு போல. மாப்பிள்ள, என் அம்மா ஒரு டைப், அது ஒண்ணும் தப்பா நினைச்சீங்க. No problem, uncle. அது ஒரு வயசான கண்ணகி மாதிரி. I love her. Uncle, உங்க அம்மா அந்த கிராணி எங்க தங்கி இருக்கு? மேலதான் தங்கி இருக்க. அப்ப நான் கீழே தங்கிக்கிறேன். ஏன்டா பொண்ணு அடிச்சேன்? பின்னாடப்பா சும்மா இருங்க. இவதான் நை 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 மாமா மாமா பின்னாடி தொத்திட்டே இருக்கா குரங்கு மாதிரி. குரங்கில இருந்து பிறந்தவன் தான் மனிதன். டார்வின் தியரி படிச்சிருக்கீங்களா? நான் கூட குரலா மாதிரி இருக்கேன். அதுக்காக உங்க அம்மா எங்கூட பேச மாட்டாவா? அங்கிள்,
துபாய் நான் ஒட்டகத்து மேல ஏறி எவ்வளவு ஜாலியா ரைட் போவேன் தெரியுமா? அங்கிள் இங்க எனக்கு லோன்லியா ஒரே போர் அடிக்குது. அங்கிள் இவர வேலை கூட்டி போய் சொல்லுங்க. டேய் பொண்ண கூட்டி போய் சுத்தி காட்றா. ஆமா நம்ம ஊர் பெரிய காஷ்மீர் சுத்தி காமிக்கிறது. சும்மா காஷ்மீருக்கு அங்க போற புடிச்சு வச்சுக்குவானுங்க பைத்தியக்கார. ஊருக்குள்ள சுத்தி காட்டுங்கற. ஆனா காளியாத வயல் கிட்ட மட்டும் போகாத. ஏன் அங்கிள்? அங்க நம்ம ஊர் பொறிக்கு பசங்க மூணு சீட் விளையாண்டு இருப்பானுங்க. நீ வேற டவுசர் போட்டுருக்கியா? உன்னை சைட் அடிப்பானுங்க. அங்கிள் உங்களுக்கு என்ன எவ்வளவு பாசம் அங்கிள். உங்க சாமி மட்டும் என்கிட்ட எரிஞ்சு வராரு. போங்கறல. என்னங்க இது? உங்களுக்கு நல்லா இருக்கா? அன்னைக்கு அந்த பொண்ணோட சுத்தி சொன்னீங்க, இப்போ இந்த பொண்ணோட சுத்தி சொல்றீங்க. நியாயமா இது? என்னடி அர்த்தமெல்லாம் பேசிக்கிற? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா தானே ஒரு பேர குழந்தை நம்ம கொஞ்சம் முடியும். இந்த வயசுக்கு மேல நம்ம தத்தெடுக்க முடியுமா? நம்ம யோகிதை யாரோ தத்தா கொடுப்பாங்களா? பேசிக்க நீ. டேய் இந்த பிள்ளை கூட நல்லா சுத்தி காட்டா. ராஜா மாமா இந்த வாட்டர்லாம் எங்க இருந்து வருது? எங்க வீட்டு பாத்ரூம்ல இருந்து வருது. எப்ப பார்த்தாலும் கிட்ட எரிஞ்சு விழுறீங்க. துபாயில இப்படி ஒரு அழகான மாம் பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கள்ளிப்பட்டியில ஒரு குரங்க காதலிச்சிருக்கவே மாட்டேன். மாமா நிஜமாவா சொல்றீங்க? நில்லுங்க மாமா நில்லுங்க. எங்க மாமா போறீங்க? அது வந்து அங்க பாரு தெரியுதா ஒரு வெள்ளை கக்கா பறக்குது. எங்க மாமா? காணமே துபாயில மாமா. சார் என்ன பாக்குறீங்க? வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜேஷ். என் பேர் ரமேஷ். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தா இந்த ஊர் பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன அப்படி கேட்டீங்க? நான் தான் பெரிய மனுஷன். அப்படியா? எங்க முதலாளி பெரிய லட்சாதிபதி. அவருக்கு ஒரே பொண்ணு. இந்த கல்யாணம் ஆகல. ஏன் சார்? ஊர் பூரா தேர்வு மாப்பிள்ள கிடைக்கல. ஓ மாப்பிள்ள இந்த ஊர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் இங்க வந்தேன். அண்ணே ராஜா ஃபேமிலில விட்டுறாதீங்க. சீக்கிரம் கட்டுங்க. சார் உங்களுக்கு மாப்பிள்ள கிடைச்சாச்சு. அப்படிங்களா? டீ சாப்பிடுங்க. முதல்ல மாப்பிள்ள அப்புறம் டீ. உங்க முதலாளி பெரிய பணக்காரங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கலாம்னு ட்ரை பண்றேன். என்ன பிசினஸ்? சுத்தி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும். ஓ 18 பட்டி கிராமம். ஒரே ஒரு ரா பிச்சைக்காரன். அனாவசியமா சிரிக்காதீங்க. பிச்சைக்கார யூனியனுக்கு அவர் தலைவர். வரப்போற எலெக்ஷன்ல அவர் நிக்க போறார். என்ன நீங்க பேசுறீங்க? நிக்க வேண்டியதானே? எவனோ நிக்கிறதுக்கு பேசிட்டே இருக்கானுங்க. ஆமா எலெக்ஷன்னா எப்படி? எம்எல்ஏக்கா எம்பிக்கா? எம்பி. ஸ்ட்ரைட் ஃளைட். எஸ். நோ ட்ரெயின். நோ. அங்கேயும் போய் ராப்பிச்ச. ஆமா. பாஸ் எதுக்குங்க? அதான கைதானே. அவ்வளவுதான். மாப்பிள பின்னாடி. இப்ப டீ சாப்பிடுங்க. இல்ல சார் டீ சாப்பிடுங்க சார். மாப்பிள முதல்ல அப்புறம் டீ. இந்த ஜென்மத்துக்கு இவர் கல்யாணம் ஆக போறது இல்ல. நம்ம ரூபாயை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆயிட வேண்டியதான். அண்ணே இப்படியே விட்டா ராபிச்சக்கார பகல் பிச்சைக்கார வந்துகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிங்க. நானடா மாட்டேங்கிற. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதா? ஒரு 15,000 ரூபாய் செலவாகும். அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓடி போன சொன்னவன கூட்டி வந்துடுறேன். 15,000 ரூபாய் ஆகுமா? அதை பத்தி கவலைப்படாத. தம்பி கல்யாணத்துக்கு நான் 5,000 ரூபாய் தர்றேன். நான் 3,000 ரூபாய் தரேன். நான் 2,000 ரூபாப்பா. நான் 1000. நாங்களும் 500 தரோம். நான் 12 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட இதுவும் ராபிச்ச மாதிரி தான். சரி பணம் ரெடி ஆயிடுச்சு. பொண்ணை கொண்டு வா. முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க. டேய் பொண்ணை கொண்டு வந்து நிறுத்து. ஃபுல் செட்டில்மெண்ட். வரேன். கல்யாணம் ஒரு கேடா. 35 வயசாகி கல்யாணம் ஆகலையே. உங்களை எந்த பொண்ணு திரும்பி பார்க்க போறா? எந்த பொண்ணு திரும்பி பார்க்க போறா? எந்த பொண்ணு திரும்பி பார்க்க போறா? பூங்காத்து திரும்புமா? ஏன் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்ல
அடி நீரானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. அப்புறம் ஏன் கிணத்துல குதிச்சீங்க? ஒரு அழகான பொண்ணு கிணத்துல குதிக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, அதான் குதிச்சேன். என் மேல அவ்வளவு அன்பா? அன்புன்னா அன்பு, அந்த கிணத்து அளவுக்கு அன்பு. ஆமா, நீ ஏன் என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடின? உங்களோட பாட்டை கேட்ட உடனே என்ன அறியாம மெய் மறந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு தொட்ட முத ஆம்பளை நீங்க தான். ஐயோ, தண்ணிக்குள் விழுந்தப்போ எது எங்க இருக்குன்னு தெரியாம தொட்டிருப்பேன், என்ன மன்னிச்சிருமா? அதனால பரவாயில்ல. ஐ லவ் யூ. என் மனசை தொட்ட முத பொண்ணு நீதான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இது யார் தெரியுமா? மாலையோட வந்திருக்கணும் உனக்கு தெரியல? நேத்து வரைக்கும் காதல் அடகாக்கறன்னு சொன்னா. அடகாக்க வேணும் கோழியாடா. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவளோட ஓப்பன் ஹார்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என் கையை தான் தொட்டீங்க, ஆனா அவர் என் மனசையே தொட்டுட்டாரு. அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களோட காதல் ஆழமானது. எப்படி? கிணத்து குடுந்து ஸ்டார்ட் ஆனது. நோட்ஸ் த பாயிண்ட். நீ சும்மா இருங்கண்ணே. எனக்கு த்ரோ பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியே, நீலாம் ஒரு தமிழ் பொண்ணா? உன்னை கல்யாணம் பண்ணா மட்டும் தமிழ் பொண்ணு ஆயிடுவாடா? சீ நாயே. டேய், காதல்ங்கிறது தமிழ் பொண்ணுக்கும் வரும், இங்கிலீஷ் பொண்ணுக்கு வரும், ஹிந்தி பொண்ணு, மலையாள பொண்ணு, தெலுங்கு பொண்ணு, எல்லாத்துக்கும் வரும். எங்க வேணாலும் வரும், அது எப்படி வேணாலும் வரும். அதுக்கு சிச்சுவேஷன் தான்டா காரணம். இதையே சாக்கா வச்சிட்டு தமிழ் குடிமகன், தமிழை வளர்ப்போம், தமிழச்சி, தமிழ் தாயின் சொன்னீங்க, செருப்பு பிஞ்சு போயிடும். அன்னிக்கால் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதமா? உள்ள. காலையில போடா. போடா.